நானே அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன செய்யலாம். அத்தை வந்திருக்காங்க, அவன் பண்ணு. இப்பதான் பாய் ஆடு வெட்டுறாரு. தலைக்கறி வாங்கிட்டு வந்துட்டா. அத்தை தலைக்கறி சாப்பிடுறீங்களா? தலைக்கறி எல்லாம் வேணாம், 2 நாள் முன்னாடி தானே செஞ்சோம். ஆமா இல்ல, தலைக்கறி வேண்டாம். பாயா வாங்கிட்டு வந்துட்டா, ஆட்டுக்கால் பாயா வாங்கிட்டு வந்துட்டா, ஆட்டுக்கால் பாயா செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன் வேற எதுனா சொல்லு. நீங்க என்ன சொல்லுங்க, இதை வாங்கிட்டு வரணும் என்ன சொல்றீங்க? சரி, நான் ஆசையா வாய பொழுகிறேன், அப்புறம் அது வேணாம்னுறீங்க. அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க இவருங்க செய்யறது இருந்தா 10-15 வெரைட்டி கொண்டாந்து செஞ்சிருவோம். நாளைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு அஜீரண கோளாறு வந்து என்ன ஃபுட் பாய்சன் ஆகி உங்களுக்கு வாந்தி பேதி ஆகி ஐயோ அரை சொல்லா சொல்றானே. பாயசத்துல வடைமிக்கி சாப்பிடுறீங்களா? எதுக்கு தலை திம்பாங்க போல இருக்கு. சில சோத்துக்கு சேர்த்தாங்க போல இருக்கு உங்க அம்மா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எங்க அப்பா என்ன திடீர்னு இந்த பக்கம்? வாங்க வாங்க மாப்பிள்ள, உங்களை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். இவ்வளவு இருக்கால என்னைய பக்கம் வந்தீங்க? 2 பேரையும் பார்க்க தான் வந்தேன். அவளை பாத்துட்டீங்களா? என்னைய பாத்துட்டீங்களா? அப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சு இல்ல? சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? என்ன ஆயிடுச்சு பாக்குறது. அத பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டேன். அப்புறம் என்ன? அதான் டைம் ஆயிடுச்சு. இதோ வந்த உடனே நீங்க எப்படி விசாரிக்கிறீங்க? அவளும் மண்ணா பாருங்க, என்ன அவ்வளவு அழ வச்சா. என்ன பண்ணா? என்ன ஏதுன்னு கூட கேட்கல மாப்ள. என்ன குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒரு தண்ணி கூட கொடுக்கல, கேட்டா ஃபன் பண்ணன்றா. ஏன் என்ன பண்ண? வந்த உடனே பத்த வைக்கிறதா? வந்த உடனே ஒண்ணு பத்த வைக்கல, வந்து அங்க வரப்பே எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லலாம் தூக்கம் வராது. ஏன் உங்க அம்மா வந்தாலே உனக்கு ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் உங்க அம்மா பார்த்தாலே அப்படி ஒரு மாதிரி எரிஞ்சு விழுற? இப்ப என்ன இல்ல எதுக்கு என்ன பிரச்சனை அவங்க சொன்னாங்களா? அப்போ ஏன் அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வந்தது நல்லது கிட்ட சமைச்சு போட்டு அவங்களை ஏதாவது சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு சும்மா அவங்க வந்தாலே வந்து ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன மாமியாருக்கு சப்போர்ட்டாவா சாத்துக்குடியான்ட்டு அவங்களே பாக்குறது சாத்துக்குடி மாதிரி தான் இருக்காங்க. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அவன் என்ன கேட்டான் தெரியும்? என்னது பாத்தியா? உன்னையே கலாய்க்கிறான் அவன். சாத்துக்குடி மாதிரி இருக்கறனா? சாத்துக்குடி மாதிரி பளபளன்னு இருக்கீங்க சொன்னாத்த, அது ஒண்ணே பொறாம இவளுக்கு. சாத்துக்குடி மாதிரி குண்டா இருக்குன்னு சொல்றான், அது கூட உனக்கு தெரியும்? சாத்துக்குடி குண்டா இருக்குதா? ஆமா குண்டா தான் இருக்கு. ராதா நீ இப்பெல்லாம் ரொம்ப டீஸ் பண்ற ராதா அம்மாவை. பார்த்தல, இப்போ உங்களுக்கு தெரியுது யார் டீஸ் பண்றாங்கன்னு. யார் டீஸ் பண்றாங்க? ஏன்னா இவங்க காலேஜ் பொண்ணு பாரு இவங்களை டீஸ் பண்றதுக்கு. உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? உன்னை கலாய்க்கிறான், அது கூட உனக்கு தெரியல? அவர் வந்த உடனே எப்ப அவர் கேக்குறாரு, ஓ துரை அவரு இவரு மரியாதை வேற உனக்கு. அவங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியும். அவங்க வயசு என்ன? என்ன 85 வயசு ஆகுது அவங்களுக்கு. என்ன அவங்க சும்மாவா? இந்த வயசுல நீ எப்படி பண்ணி யோசிச்சு பாரு. நிக்க முடியாது, தட்டி பிடிச்சி நிப்ப. ஆனா இப்ப கூட கில்லி மாதிரி நிக்கிறாங்க பாரு அவங்க. விடுங்க மருமகனா, அவங்க நடக்கறா பாரு. எங்க அம்மாவை காக்கா பிடிச்சாதானே எல்லாமே உனக்கு நடக்கும். எது காக்கா பிடிக்கிறானா? இவங்கள பார்த்தா காக்கா மாதிரி அடி இருக்கு, அண்டங்காக்கா மாதிரி இருக்குடி. கலாய்க்கிறீங்களா? உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன் நானு. பாத்தியா கலாய்க்கிறத? நீ உசு பேத்தாத ராதா, சும்மா போய் சமைக்கிற நல்லா போய் சமை முதல்ல. எனக்கு சொல்ல வேண்டியதான் சமைக்க தான் போயிருக்கேன்ட்டு. சரி என்ன செய்ய போற? நானே அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன செய்யலாம். அத்தை வந்திருக்காங்க, அவன் பண்ணு. இப்பதான் பாய் ஆடு வெட்டுறாரு. தலைக்கறி வாங்கிட்டு வந்துட்டா. அத்தை தலைக்கறி சாப்பிடுறீங்களா? தலைக்கறி எல்லாம் வேணாம், 2 நாள் முன்னாடி தானே செஞ்சோம். ஆமா இல்ல, தலைக்கறி வேண்டாம். பாயா வாங்கிட்டு வந்துட்டா, ஆட்டுக்கால் பாயா வாங்கிட்டு வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன் வேற எதுனா சொல்லு. ஆமா அத்தை, அது குக்கர்ல போட்டா விசில் 10-15 விசில் போவோம், டைம் ஆகும். நீங்க அதுக்குள்ள இழைச்சிருவீங்க சாப்பிடாம. அதெல்லாம் என்ன பண்றேன் தெரியுமா? இங்க பாரு, பேசாம போட்டியில அந்த ஈரலோட இருக்கும்ல, அது ஃபுல்லா செட்டு வாங்கி வந்துடுறேன். ஆமா அத்தை, அது வேக வைக்கிறப்ப நாரும். இன்னொரு பணத்தின் பெயர் பேர் சுமல். பேர் சுமல் என்றால் என்ன? கப்படிப்பது என்று அர்த்தம். பிறகு என்ன கப்சி என்றே வைத்துக் கொள்ளலாமே. வேற என்ன பண்ணலாம்? சிக்கன் நாட்டுக்கோழி வாங்கி வந்துட்டா, நாட்டுக்கோழி சொன்ன மாதிரி சேவல் வாங்கி வந்துடுறேன், பிரியாணி செஞ்சிரு. ஆமா சூடு அத்தை, சூடு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? கோழி கறி வாங்கி வந்தா சூடு, உங்களுக்கு செட் ஆகாது. அப்புறம் நீங்க ஊருக்கு போற நேரத்துல பஸ்ல லூஸ் மோஷன் ஆகும். நீங்க போறப்ப பாத்ரூம்க்கு என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் தான், அக்கறை தான் அக்கறை. ஒண்ணு பண்ணுவோம், நீங்க தான் ஐடியா கொடுங்க அத்தை. நீங்க என்ன சொல்லுங்க, இதை வாங்கிட்டு வரணும் என்ன சொல்றீங்க? சரி, நான் ஆசையா வாய பொழுகிறேன், அப்புறம் அது வேணாம்னுறீங்க. அப்புறம் வேற என்ன? இப்ப நாங்க இவருங்க செய்யறது இருந்தா 10-15 வெரைட்டி கொண்டாந்து செஞ்சிருவோம். நாளைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு அஜீரண கோளாறு வந்து
என்ன ஃபுட் பாய்சன் ஆகி உங்களுக்கு வாந்தி பேதி ஆகி ஐயோ அரை சொல்லா சொல்றானே. கொண்டு போய் உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்னு வச்சிங்களேன், அதுக்கு வேற செலவாகும் அத்தை. ஆமா ஆமா அது விடு. இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி மட்டன் வேணா வாங்கி வந்துடுறியா? மட்டனா? ஏய் ஜீரணமாவது இந்த டைம்ல, அதுவும் மட்டன் இப்ப கிடைக்கிறதுலாம் செம்மலாட்டு கறியா இருக்கு. சொன்ன மாதிரி அம்மாவும் இளாட்டு கறி கிடைக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ண, தீபாவளிக்கு செஞ்சுக்கலாம் சரியா? இங்க பாருடா, கடம்பா கடம்பாவா? கறி மாதிரியே இருக்குமே. அந்த கடம்பா இவங்க உடம்புக்கு சரியாகுமா? நல்லா இருக்காது. வேற சொரா சொரா, இவங்களே பாக்குறதுக்கு திமிங்கலம் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு திமிங்கலமா சொரா போட்டு சாப்பிடலாமா? வேற ஏதாவது சொல்லு. நண்டு நண்டு என்னத்த? நல்லாதான் இருக்கா மாப்பிள்ள? நல்லா தான் இருக்கும். அத்தை வேற இது பாருங்க, வெயில் அடிக்குது வெளியில, கிளைமேட் சேஞ்ச் ஆகி வருது இப்பெல்லாம். நண்டு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறமா நீங்க வண்டு மாதிரி போக வேண்டியதா இருக்கும். டேய் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? தவிர்த்து ரேட் வேற நண்டு அதிகம். ரேட் அம்மா ரேட் இப்ப நல்லா இல்ல. நண்டு அம்மாவாசை அன்னைக்கு வாங்குற நண்டு நல்லா இருக்காது, உள்ள சதையே இருக்காது. பாயசத்துல வடையமைக்கு சாப்பிடுறீங்களா? எதுக்கு தலம் திம்பாங்க போல இருக்கு. சில சோத்துக்கு சேர்த்தாங்க போல இருக்கு உங்க அம்மா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எது சொன்னாலும் நீங்க அப்படியே மாத்திடுறீங்க. அத்தை எல்லாமே உங்களோட உடல் நலன் கருதி தான் அத்தை நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு சாப்பிட நாங்க எதுவும் சாப்பிட்டு போயிடுவோம் வயசு பசங்க. அப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்கு எது பண்ணது? உங்க உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு சொன்ன அத்தை. எல்லாமே ஒரு வாரம் முன்னாடி தான் நாங்க செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டோம் நாங்க. உங்களுக்கு ஏதாவது புதுசா செஞ்சு தரோம், பேசாம பண்ணுவோம். பூனைக்கறி வேண்டாம் அத்தை உங்களுக்கு. ஐயோ பூனைக்கறி கேக்குறாரு தாத்தா, எடுத்து வை. மட்டனே வாங்கிடலாம். அது செய்யுங்க. மட்டன் வேணா ஜீரணமாவதுல உங்களுக்கு. ஜீரணாவது ஆகாம போகுது. மட்டன் என்ன விலை தெரியுமா உனக்கு? பேசாம ஈரல் வாங்கி வந்துட்டா. அது வாங்கிட்டு வந்துருங்க. ஈரல் இலோண்டு வரும், பத்தாது உங்களுக்கு. அது மூளை அதான் உங்களுக்கு இல்லையே, என்ன பண்ண முடியும்? இருந்துன்னா ஏன் வர போறாங்க? ரத்தம் வாங்கி பொரியல் பண்ணி கொடுத்துடலாமா? ரத்த பொரியல் சாப்பிடுறீங்களா நீங்க? ஏன்னா சில டைம்ல சொல்லுவா எங்க அம்மா வந்து பயங்கரமா காட்டேரி மாதிரி அவங்க ரத்தம் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நீ சொல்லுவ இல்ல, நீ சொல்றது சொல்லு. ரத்தம் சாப்பிடுறீங்களா அத்தை? எது கொடுத்தாலும் சரி சரின்றாங்க. ஆமா ஏதோ உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அதை சொல்லுங்களேன். அததான் நான் சொல்றேன். சரி உங்களுக்கு நீ இப்ப நான் உங்க ஆப்ஷன் தரேன், நீங்க சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி செய்யுங்க. சிக்கன் பிரியாணியா? ஐயோ இப்ப வர சிக்கன்லாம் வந்து பிராய்லர், அதை சாப்பிட கூடாது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அதுவும் இன்னும் வெயிட் போடுங்க சாப்பிட்டா. சிக்கன் குனியா வருமா? ஐயோ பாத்தீங்களா? சிக்கன்லாம் வேணாம், மட்டன் எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் விட்டுரு. பேச ரவி ரசம் வச்சிரலாமா? அதான் சொன்னா பார். கை கொடு அடிச்சிக்க நல்லா அடிச்சிக்க. ரசம் ரசம் வச்சு துவையல் அடிச்சிரு. எல்லாத்துக்குமே செட் பெஸ்ட் பெஸ்டா இருக்கும். லூசானா? இல்லடா லூசான்னு கேக்குறேன். ரசம் வச்சு தேங்காய் துவையல் அடிச்சிரு. ஒரு நிமிஷம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டன்ல ஆரம்பிச்சீங்க, ஈரல ஆரம்பிச்சீங்க, தலைகறி ஆரம்பிச்சீங்க, எல்லாம் ஆரம்பிச்சு கச்சல ரசத்தை ஊத்தி என்ன சாவச்சல முடிவு பண்ணிட்டீங்க. ஓ அப்ப ரசம் சாப்பிட்டவங்க எல்லாம் செத்துறாங்களா? அப்ப அந்த ஒண்ணு 500 ரூபாய் கொடுங்க பிரியாணி செய்யறேன்ட்டு. நானும் ஏதோ ஒண்ணு செய்றீங்கன்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தா இப்படி கச்சல ரசத்தை கொடுத்து 500 ரூபாய் நான் கூட பத்தாது. அத்தை டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க நீங்க. ஐ டோன்ட் வரியா ஒய் ஆர் யூ கிரைங்? 5 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்றேன்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஒன்னொன்னு செய்யறப்பெல்லாம் ஆசையா பாக்குறேன். சரி செஞ்சு போடுவீங்க. வந்தாங்க கை விஷயம் நடந்து வருது. அதெல்லாம் சொல்லாத, கை வீசாமலாம் நடக்க முடியாது யாருனாலையும். இந்த பாரு பாவமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தா. ஒண்ணு பண்ணுவோமே, பேசாம வஞ்சரம் மீன் எடுத்துடலாம். யாரத்த வஞ்சரம் மீன் எடுத்து வந்துடுறேன். இல்லடா அவங்க ஆசைப்பட்டு மட்டன் கேட்டாங்கடா. மாமா மட்டன் கிட்டீங்கல்ல, வாங்கிட்டு வந்துறேன். மட்டன் கிலோ 800 1000 குழம்பு வச்சிடுறேன் மீதிக்கு. ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்ப நாளா அம்மா வந்தா நாட்டுக்கோழி செய்யணும்னு ஆசை. நான் நாட்டுக்கோழியே வாங்கிட்டு வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தா அதே செஞ்சு தந்துடுவோம். சரியா அத்தை? நாட்டுக்கோழி எடுத்து வந்துடுறேன் அத்தை. என்ன ஓகேவா? நாட்டுக்கோழில வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி இருக்க முடியாதுடா. ஓ ஆமால்ல, இதே வாங்கிட்டு வந்துடுறேன். நண்டு வாங்கிட்டு வந்துரு. நண்டுனா அங்கே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா நண்டு செஞ்சிருவாமா? மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்த பாரு என்ன சொல்லணும்? அந்த 500 ரூபாய் ஒழுங்கா கொடு. நான் போய் ஹோட்டல்ல தின்னுட்டேன், பஸ் ஏறி போறேன். வந்த மாதிரி என்ன சொல்லணும்? வந்த உடனே 500 ரூபாய் வேற புடுங்கடா குடு. இப்ப நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அத்தை. சரியா? அப்புறம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் அனுப்புறீங்க. அந்த 500 ரூபாயில 450 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. போற பஸ்ஸுக்காச்சும் போங்க. நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் ஓலா புக் பண்ணிட்டா? மாப்ள நீங்களும் மாப்பிள்ள. அப்ப என்ன பண்ணுவோம், நீங்க குடுக்கறத தின்னுட்டு ஓரமா உட்காரணும். வந்து இங்க மட்டன் சிக்கன் அதெல்லாம் கேட்க கூடாது. உங்க அம்மாக்கு அந்த பழைய சோறு இருக்குல்ல, அதை பசஞ்சு ஊறுகாய் வச்சு கொடுங்க அம்மாக்கு. ஏன் ஏய் பெத்த தாய நாய்க்கு போடுற சோறு கூட போடுறது வக்கில தாளா நீ? டேய் அது வாயில ஜீவன்டா. ஒன்னு பண்ணுவோமா? நிறுத்துறீங்களா? அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்னு பண்ணட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம். அம்மா முன்னாடி என்னோட உனக்கு வளர்க்கற
நாய் பெருசா போச்சா உனக்கு? இல்ல அத்தை, அது உங்களோட சின்னதுதான் இருக்கு, குட்டியோண்டு தான் இருக்கு. பால் குடிக்கிற வயசுல இருக்காது பாவம். வேணா, 2 பேரும் சொல்ற போயிடுங்க அமைதியா. ஒண்ணு பண்ணுவோம், என்னதான் சொல்லணும்? பேசாம அத்தை மட்டன் அண்ணன் திட்டு மறுபடியும் முதல்ல இருந்து